சமாதானத்தை அடையிறதுக்கு நாடிடணும். அதுக்கப்புறமா அதுக்கு ரொம்ப பெரிய விலை கொடுக்கணும். அதை நம்ம திருப்பி சீர்படுத்துறதுக்கு, அதை செவ்வாய்ப்படுத்துறதுக்கு, அதெல்லாம் பேசி தீக்கிறதுக்கு பெரிய வேலையாயிடும். வழியிலேயே செட்ரைட் பண்ணிடணும். ஒரு ராத்திரி ஏதாவது ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது, ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் ஆரம்பிக்குதுன்னா, நாளை காலையில பார்த்துக்கலான்னு விட்டீங்க, முடிஞ்சது கதை. காலையில வேற மாதிரி ஒரு ரூபம் எடுத்துருக்கும். என்னைக்குமே 6 மணிக்கு எழும்புற மனைவி 4 மணிக்கே எழும்பி லைட் எரியும். என்னடா நம்மளுக்கு முன்னாடி எழும்பி இருக்கான்னு அவ வெறும் லைட்டை மட்டும் ஆன் பண்ணது இல்லை, அதுக்குள்ளே சூட்கேஸ்லாம் பேக் பண்ணியிருப்பா. அந்த மக ராத்திரி தூக்கமே வந்திருக்காது. எல்லாம் கிளம்பி காலை 4 மணிக்கே அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போயிருக்கோம், இந்த வர்றேன் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. நீங்க 6 மணிக்கு எப்பொழுதும் போல எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு கிளம்பினா வெளியே ஓலா நிற்கும். அந்த அம்மா எல்லாம் பேக் பண்ணியிருப்பாங்க. நைட்டில் அந்த அம்மாவுக்கு ஐடியாஸ் உதிச்சிருக்கும். அது ராத்திரி படுக்க முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால கோபத்தை தணிச்சுக்கிட்டு போய் என்ன செஞ்சிருக்கணும், சமாதானம் பண்ணி பிரச்சனையை முடிச்சிருக்கணும். இன்னொரு நாள், இன்னொரு வருடம், இன்னொரு வாரம் என்று தள்ளி போட அது புது பொலிவுகளை எடுக்கும், புது பிரச்சனைகள் உருவாக்கும். நீங்க நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. நீங்க நிறைய காரியங்களை சில வருஷங்களா போராடிட்டு இருக்கலாம், சில வாரங்களாக போராடிட்டு இருக்கலாம், பட் யூ நெவர் டுக் எனி எஃபர்ட். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா அதுவா செட் ஆயிட்டோம். அதெல்லாம் செட் ஆகாது. அதுவாலாம் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வளராது. வளர்றதெல்லாம் முள்செடி தான். ஆட்டோமேட்டிக்கா வளர்றதெல்லாம் பாருங்க, நம்ம ஊர்ல இருந்து கருவாலி மரமா, அது என்ன மரம் அது, இந்த வேலிகாத்தாம்பளுக்கு ஏதோ ஒரு பேரு, அதுதான் தானா வளரும். அதுக்கு நீங்க தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, விதை போட வேண்டியதில்லை, தானா வளர்றது. எங்கேயாவது தானா மாந்தோப்பு வர்றதை பார்த்துருக்கீங்களா? தானா தென்னந்தோப்பு வர்றதை பார்த்துருக்கீங்களா? வராது. அப்படிலாம் அதெல்லாம் யாராவது ஒருத்தர் விதைக்கணும். ஆனா இந்த மாதிரி நிலத்தை கெடுக்கிறது தானா வளரும். சமாதானம் உங்களுக்கு வேணும்னா தானாலாம் வராது. நீங்க அதை அடையும்படி பின்பற்றி தொடர்ந்து ஓடணும். நீங்க முயற்சி எடுக்கணும். சிலருக்கு ஈகோ வேற. அதெல்லாம் நான் போய் என்ன பேசுறது, அவங்க வரட்டும், நான் பெரிய ஜமீன்தார்ல, நான் பெரிய அதிபர்ல, நான் குறுநில மன்னர்ல, நாங்க ராஜ பரம்பரைல, நாங்கெல்லாம் இறங்கி வர மாட்டோம். எங்க படை என்ன, எங்களுக்கு கப்பல் படை இருக்கு, எங்களுக்கு போர் படை இருக்கு, எங்களுக்கு யானை படை இருக்கு. அப்படி ஒரு நினைப்பு ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு நினைப்பு வீடே கிடையாது முதல்ல. ஆனா பெரிய ராஜ்யத்துக்கு ராஜா மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா, அப்பா என்ன ஒரு பெருமை தங்களை பற்றி. நாங்கெல்லாம் இறங்கி வர மாட்டோம். இருக்கிறதே கீழே தானே இருக்கீங்க, நம்ம இன்னும் இறங்குறதுக்கு என்ன இருக்கு? இறங்கி வர மாட்டாங்க.